ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 264வது தலைப்பு. தெய்வங்களின் தொடர்பு தொடர்ச்சி. பிரதோஷ ஸ்தோத்திரம் என்று ஒன்று உண்டு. அதிலே அத்தனை தெய்வங்களையும் கீத வாத்தியங்களோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறது. சாக்ஷாத் பரமேஸ்வரன் பிரதோஷ காலத்தில் அம்பாளை ரத்ன பீடத்தில் உட்கார்த்தி வைத்துவிட்டு அவளுக்கு எதிரே கைலாச மலையிலே நடனம் செய்கிறானாம். அவனுடைய டான்ஸுக்குத்தான் ஆர்கெஸ்ட்ராவாக அத்தனை தேவர்களும் வாத்தியம் வாசிக்க வந்திருக்கிறார்களாம். வாக்தேவியான சரஸ்வதி வீணை வாசிக்கிறாளாம். வீணைக்கு வல்லகி என்று ஒரு பெயர். அந்த பெயரைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறது. இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறானாம். பிரம்மா ஜால்ரா போடுகிறாராம். லக்ஷ்மி வாய்ப்பாட்டு பாடுகிறாளாம். விஷ்ணு மிருதங்கம் வாசிக்கிறாராம். நந்திகேஸ்வரரைத்தான் பொதுவில் மிருதங்கத்துக்கு சொல்வது வழக்கம். ஆனால் பிரதோஷ தாண்டவத்தின் போது நந்திகேஸ்வரர் எஜமானனின் லாவண்யத்தில் தன்னையே மறந்து போய்விட்டார் போலிருக்கிறது. அதனால் மகாவிஷ்ணு மிருதங்கம் வாசித்திருக்கிறார். பரமேஸ்வரனோடு மகாவிஷ்ணுவுக்கு எத்தனை விதமான உறவுகள் இருக்கின்றன என்று நம் ஆச்சாரியாள் சிவானந்த லஹரியில் பானத்வம் ரிஷபத்வம் என்ற ஸ்லோகத்தில் அடுக்கி கொண்டு போகிற போதும் அவர் சிவதாண்டவத்துக்கு மத்தளம் கொட்டுவதை மிருதங்க வகதா என்று குறிப்பிடுகிறார். பிரதோஷ நாட்டியத்தில் அம்பிகையை சிவதாண்டவத்தை வெறுமே பார்த்து கொண்டு ரசிப்பவளாக மாத்திரம் சொல்லியிருக்கிறது. இந்த ஆனந்த தாண்டவத்தை மட்டுமின்றி கல்ப பிரளயத்தில் எல்லாவற்றையும் தன்னில் ஒடுக்கி கொண்டு ஈஸ்வரன் சம்ஹார தாண்டவம் செய்யும் போதும் அம்பாள் ஒருத்தி மட்டும் அழிந்து போகாமல் அதை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சினி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.